வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட ஒரு சில அறிகுறிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக தான் இருந்து ஆக வேண்டும்ன்றது அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு இது அதுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். இந்த அறிகுறிகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதன் மூலம் உடலில் புற்றுநோய் பரவாமல் நம்மளால் தடுக்க முடியும். இதற்காக நம்ம அதிகமாக பயப்படணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆரம்ப அறிகுறிகளை அறிவதன் மூலமாக அது ஏற்படாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ அந்த அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடை குறைதல் இந்த பிரச்சனை நமக்கு ஏற்படும். நம்மளுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் நம்ம எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்பொழுதே இந்த உடல் எடையானது நமக்கு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். இந்த நிகழ்வு நமக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை சந்திக்கும் போது எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். இது கணைய புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அதனால் எடை குறைகிறத சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. அது மருத்துவரை அணுகி சோதித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான பொதுவான அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட இந்த கட்டிகள் நமக்கு ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் நமக்கு நீண்ட நாட்களாக இருந்துச்சு அப்படின்னா உடனே மருத்துவரை அணுகி அது சாதாரண பிரச்சனை தானா அல்லது அது கொழுப்பு கட்டியா அல்லது புற்றுநோய் கட்டியா அப்படின்றத மருத்துவரை அணுகி ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. தொடர்ந்து இருமல் இருக்கிறதும் புற்றுநோய்க்கான பொதுவான அறிகுறிகளில் ஒன்றாக பார்க்கப்படுது. தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர்ந்து இருமல் ஏற்படும். இது ஒரு சாதாரணமான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட. ஆனால் நமக்கு 3 வாரத்தில் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். தொடர்ந்து இருமல் இருக்கிறது, சளியோடு கூடிய ரத்தம் வெளியேறுவது, சுவாசிக்கிறதுல சிரமம், இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கும். ஸோ இது லங்ஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த அறிகுறிகள் இருக்கும்போதே இதை நீங்கள் புற்றுநோய்க்கான அறிகுறியா அல்லது மற்ற சாதாரணமான இருமலா, வறட்டு இருமலான்றதை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் தோன்றுவது புற்றுநோய்க்கான அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க. பெரும்பாலான மக்கள்லாம் இந்த விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இது தோல் புற்றுநோய், அதாவது ஸ்கின் கேன்சருக்கான அறிகுறியாக இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மச்சம் தோன்றுவது, புதிய மரு தோன்றுவது, அல்லது உங்களுடைய சருமத்தில் ஏற்கனவே மச்சம் இருக்குது அப்படின்னா அந்த மச்சத்துடைய நிறம் மாறுறது, மச்சத்தினுடைய சைஸ் அதிகரிக்கிறது. இந்த மாதிரி அறிகுறிகளை கண்டீங்க அப்படின்னா உடனே மருத்துவரை அணுகணும். அவர் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார். அதாவது இது மற்ற தோல் சார்ந்த ஸ்கின் ப்ராப்ளம் தானா அல்லது இல்லை இது ஸ்கின் கேன்சரா, தோல் புற்றுநோயா அப்படின்றத அவர் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுவார். சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுவதால் புற்றுநோய்க்கான அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு சென்றாலோ அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டாலோ அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. இது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகில வலி இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா புரோஸ்டேட் புற்றுநோயான அறிகுறியாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் இதை சாதாரணமாக நினச்சி விட்டுறக்கூடாது. தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறதால இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது, நீர் சத்து குறைபாட்டில் தான் இந்த மாதிரி ஏற்படுது, நீங்களாக ஒன்று கெஸ் பண்ணிக்கக்கூடாது. மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. உடல் வலி கடுமையாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல் வலி இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். புற்றுநோயினுடைய ஆராய்ச்சியின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் ப்ரெஷர் பண்ணுறதால, அழுத்தம் கொடுக்கறதால அதிகமான வலியை ஏற்படுத்தலாம் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. அதனால் உடல் வலி கடுமையாக இருந்துச்சு அப்படின்னா அது சாதாரண பிரச்சனைகளா அல்லது புற்றுநோய்க்கான அறிகுறிகளா அப்படின்றத மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. தொடர்ந்து நெஞ்சு எரிச்சல் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் மருத்துவரை செக் பண்ணணும். நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோயான அறிகுறியாக கூட இருக்கலாம். இருந்தே தான் ஆகணும் அப்படின்றது அவசியம் இல்லை. வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. உணவை விழுங்குவதில் சிரமம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுவும் புற்றுநோய்க்கான அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உணவு உண்ணும்போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இது அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய
அறிகுறிகள் தான். இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுகுவது நல்லது. ஸோ இது வந்து வேறு ஏதாவது பிரச்சனை தானா அல்லது புற்றுநோய்க்கான அறிகுறியான்றது அவர் உங்களுக்கு வந்து குறிப்பிடுவார். இரவில் அதிகம் வியர்த்தல் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினோட அறிகுறியாக இருக்கலாம். இந்த வகை புற்றுநோய்கள் உடலின் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளில் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு குறிப்பாக வந்து இரவில் அதிகம் வியர்த்தல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய அறிகுறியாக இருக்கலாம். நீங்கள் மருத்துவரை அணுகி சோதனை செய்து கொள்ள வேண்டியது நல்லது. அதிகமான உடல் சோர்வு புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. சோர்வு அப்படின்றது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களால் அனுபவிக்கக்கூடிய ஒரு அறிகுறி. புற்றுநோய் ஒரு நபரை மிகவும் வலுவிழக்க செஞ்சு ஆற்றலை உறிஞ்சிவிடும். இந்த சோர்வானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கும். இதனால் ஒரு நபர் வந்து படுக்கையிலிருந்து எழுதுவதற்கு கூட சிரமப்படலாம். சாப்பிடுவதற்கு கழிப்பறைக்கு வந்து நடந்து செல்வது அல்லது டிவி ரிமோட்டை பயன்படுத்துவதற்கு கூட கஷ்டமாக அவங்களுக்கு இருக்கும். ஓய்வு வந்து ஓரளவுக்கு உதவி புரிந்தாலும் இந்த சோர்வை முழுவதுமாக போக்குவது அப்படின்றது கடினமான ஒரு விஷயம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சோர்வு அதிகமாகும் போது வலி, குமட்டல், வாந்தி அல்லது ஸ்ட்ரெஸ் டென்ஷன், மனச்சோர்வு, மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் மருத்துவரை அணுகி நம்ம அதை வந்து சரியான பிரச்சனையாக இருக்கக்கூடியதாக இருக்கா அல்லது வந்து சாதாரண ஒரு பிரச்சனையா இல்லை புற்றுநோய்க்கான அறிகுறியா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். உடலில் தடிப்புகள் தோன்றுதலும் புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. லூகேமியா என்ற இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் சருமம் சார்ந்த பல பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ உடல் முழுவதுமாகவே தடிப்புகள் காணப்படும். சருமத்திற்கு தோலுக்கு அடியில் வந்து இருக்கக்கூடிய சிறு சிறு இரத்த நாளங்கள் உடைவதால் இந்த தடிப்புகள் வந்து உண்டாகலாம். இரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தால் சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்கும். இது போன்ற அறிகுறிகள் வந்து ஒருவர் வந்து லேசாக எண்ணி விடக்கூடாது. அதை வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கண்களில் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. கண்களை வந்து யாரோ குத்தி விட்டது போன்ற கடுமையான வலி தோன்றுவது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம். இந்த அறிகுறிகளை பெரும்பாலான நபர்கள் வந்து தவிர்த்துருவாங்க. ஏன்னா அது மற்ற கண்கள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருவாங்க. ஒரு கண் மருத்துவரை அணுகி சரியான முறையில் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அது சாதாரண கண்கள் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். அடிக்கடி தலைவலி ஏற்படுவது புற்றுநோய் அறிகுறியான பார்க்கப்படுது. ஆரம்பத்தில் உங்களுக்கு லேசாக இருக்கக்கூடிய தலைவலி படிப்படியாக அதிகரித்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். ஆகவே வழக்கத்திற்கு மாறாக தலைவலியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே மருத்துவரை அணுகுவது அவசியம். ஏன்னா இது வந்து பிரெயின் டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து சாதாரணமாக விட்டுடக்கூடாது. அதனால் நீங்கள் அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுகி இது மற்ற பிரச்சனைக்கான அறிகுறியா அல்லது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறி தானா அப்படின்றத செக் பண்ணிக்க வேண்டும். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் புற்றுநோயில் இப்போ ஏராளமான வகைகள் இருக்குது. குறிப்பாக தோல், மார்பக பகுதிகளில், விதைப்பையில், பெருங்குடலில், சிறுநீரக பகுதிகளில், நுரையீரல் பகுதிகளில், வாய் பகுதிகளில், கல்லீரல், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், இந்த மாதிரி பல வகையில் புற்றுநோய் இருக்குது. இது தனித்தனியாக ஒவ்வொன்றுக்குமே சில குறிப்பிட்ட அறிகுறிகள் வந்து இருக்கும். இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த அறிகுறிகள் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய அறிகுறிகள். ஸோ இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் போது மருத்துவரை அணுகி நீங்கள் சோதனை செய்து கொள்வது நல்லது. புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு விடலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.